ரன்னிங் போகும்போது நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணால் நல்லதா இல்லை மவுத் வழியாக ப்ரீத் பண்ணால் நல்லதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ஃபஸ்ட்டு எப்போ நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணணும் அண்ட் எப்போ வாய் வழியாக ப்ரீத் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கே அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோஸ் வழியாக ப்ரீத் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஏர் ஃபில்டர் ஆகி வார்ம் ஆகி உங்கள் லங்ஸுக்கு போகும். அதே மாதிரி நோஸில் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஆக்சிஜனை எஃபெக்டிவாக லங்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒர்க்கை அது பார்த்துக்கும். இது நோஸில் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க பெனிஃபிட். அதே மாதிரி மவுத்தில் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து உங்களால் எடுக்க முடியும், அதாவது ஏர் எடுக்க முடியும். அதே மாதிரி அதிக அமௌண்ட் ஆஃப் CO2 உங்களால் வெளியே புஷ் பண்ண முடியும். இதுதான் மவுத் வழியாக ப்ரீத் பண்ணால் இருக்க பெனிஃபிட். இப்போது இதை ரெண்டையும் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஸ்லோவாக ரன்னிங் போகும்போதோ இல்லை வாக்கிங் போகும்போதோ இல்லை மாடரேட்டான ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ உங்களுக்கு ப்ரீத்திங் மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு நோஸ் ப்ரீத்திங்கே போதுமானது. பிகாஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு மிதமான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் தேவைப்படும். அப்போ நோஸ் ப்ரீத்திங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்டீப் ஸ்டோப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதாவது நார்மலாக ஃப்ளாட் சர்ஃபேஸ் இப்படி இருக்கும். நீங்கள் ஸ்டீப்பாக இருக்க சர்ஃபேஸில் நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் இல்லை எக்ஸசைஸ், ரன்னிங், ஸ்பீடாக வாக்கிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கனாலோ அல்லது இன்டென்ஸான ஆக்டிவிட்டீஸ், ஸ்பீட் ரன்னிங், எப்படி சொல்கிறது, ஸ்ப்ரிண்ட்டு இல்லை இன்டர்வல் ரன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து காற்று வந்து தேவைப்படும். அதை காம்பன்சேட் பண்ண கண்டிப்பாக நீங்கள் வாய் வழியாக ப்ரீத் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் உள்ளே போகும், அதே அமௌண்ட் ஆஃப் CO2 வெளியே வரும். ஸோ வாய் வழியாக ப்ரீத் பண்ணலாமா இல்லை நோஸில் ப்ரீத் பண்ணலாமாங்கிற கன்ஃபியூஷனை விட்டுட்டு நீங்கள் எந்த லெவல் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எந்த இன்டென்சிட்டியில் பண்ணுறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரீத்திங் மூமெண்ட்ஸை செட் பண்ணிக்கிறது நல்லது.